கற்றுக்குள் சந்தோஷமாக இருக்கிறவங்க சத்தம் ஒரு அலையிலே சொல்லலாம். சத்தம் ஒரு அலையிலே சொல்லாமே. யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். கர்த்தர் சீயோனிலிருந்து கெர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கடைசி வார்த்தை சொல்கிறது அதுதான் இன்னைக்கு நம்முடைய செய்தியின் சுருக்கம். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அது கடைசி பகுதி மாத்திரம் வாசிங்க. கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும், கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். அரணான கோட்டையுமாய் இருப்பார். அல்லேலூயா. கடந்த மாதத்தில் தம்முடைய ஜனம் யார் அப்படிங்கிறத கேட்டோம், பிரசங்க கேட்டோம். எத்தனை பேர் இருக்கு ஞாபகம் இருக்குது? தேவனுடைய ஜனங்கள் யார் அப்படின்னு சொல்கிறவங்க சத்தமரலையிலே சொல்லாமே. அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கு ஆதாரமாக சங்கீதம் 33:12 வாசித்தோம். சங்கீதம் 33:12 யோவான் 1:12 வாசித்து தொடர்ந்து தேவனுடைய ஜனங்கள் யார், அவருடைய லட்சணம் எப்படி இருக்கும், அவருடைய அடையாளம் என்ன, அல்லது அவங்க யாரை நம்பியிருப்பாங்க அப்படி பார்த்தோம். அதனால் இன்றைக்கி அதை தொடர்ந்து நாம் தேவனுடைய ஜனங்கள் இன்னார் என்று நாம் தியானிக்க வேண்டிய அவசியம் நினைக்கிறேன். இங்கே வாசிக்கிற 2 காரியம் சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் சீயோனிலிருந்து கெர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலம். யார் யார் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறீங்க? அப்படியானா கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வார்த்தை வாசிக்கிற இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். அடைக்கலம் வேற, அரணான கோட்டை வேற. அல்லேலூயா. அடைக்கலம் என்று சொன்னால் ஒளித்துக் கொள்ளுதல், அரணான ஒளித்துக் கொள்ளுதல். நீங்கள் இருக்கிற இடம் வெளியே தெரியாது. அந்த ஒரு குளிமுசல் அல்லது காட்டுப்புறா, இனி சில பறவைகள் பட்சிகள், கண்மலையின் வெடிப்பில் தங்குகிற பட்சிகள் பறவைகள் மிருகங்கள்லாம் பார்த்திங்கன்னா அது அங்கே இருக்கும். ஆனால் வெளியே தெரிகிறது இந்த ஒரு சும்மா கீரல் மாதிரி, ஒரு மாடாக்குழி மாதிரி, அல்லது ஒரு சின்ன பொந்து மாதிரி தெரியும். அதுக்குள்ளே இருக்கிறது யாருன்னே தெரியாது. சில தேன் கூடு கட்டி இருக்கிறதை பார்ப்பீங்க, சில வண்டுகள் குடியிருக்கிறதை பார்த்துருக்க முடியும், சில பட்சிகள் பறவைகள் குடியிருக்கிறதை பார்க்க முடியும். இங்கே பைபிளில் சங்கீதக்காரன் தேவதாரு விருட்சத்தை குறித்து சொல்கிறார். தேவதாரு விருட்சம், அடைக்கலான் குருவி, இந்த 2 பட்சிகளை ரொம்ப விசேஷமாக சொல்கிறார். 3வது குளிமுசல்களை சொல்கிறார். இந்த குளிமுசல், தேவதார் விருட்சம், அடைக்கலான் குருவி இவைகளெல்லாம் அருமையிலே பெரிய மலைப்பாங்கான இடத்துல அல்லது ராஜ அரமனையில் காணப்படுகிற ஒரு விசேஷமானவைகள். இவர்கள் வெளியே தெரியும் பொழுது மனிதர்களை பார்த்த உடனே பிடித்து விடுவார்கள், அடித்து சாப்பிட்டு விடுவார்கள். தங்கள் ஜீவனை அருமையை பாதுகாக்கும்படியாகவும் தாங்கள் வளர்ந்து பெருகி விருத்தி அடையும்படியாகவும் இப்படிப்பட்ட அடைக்கல காரியங்களை அவைகள் தெரிந்து கொண்டு இருக்கிறதை பார்க்கும். அதே போல் கழுகு, அது பார்த்திங்கன்னா முட்டையிட்டு குஞ்சு பறிப்பதற்காக சில நாட்களை எடுக்கிறது. அந்த நாட்களிலே அது இருக்கிற இடம், அடைகாக்கிற இடம், குஞ்சு பறிக்கிற இடம் எந்த மனுஷனுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான இடத்துல கொண்டு வைக்கப்படுகிற ஒன்றுக்குத்தான் பேர் அடைக்கலம். அடைக்கலம் என்று சொன்னால் அருமலே ஒரு பெரிய பிளவான ஒரு இடம், மலை பிளம்பு போல, அல்லது பெரிய விருட்சம் போல, அல்லது அரண்மனையின் மேல் அந்த இருக்கிற ஜாம கூட்டை போல பல்வேறு இடங்கள் இருக்கும். அவைகள் வெளிப்படையாய் ஒருவேளை சிறிதாக தெரியும், பெரிதாக தெரியும். ஆனால் அவைகளுக்குள்ள இருக்கிற குளிமுசல்களோ, காட்டு புறாக்களோ, தேவதாரு விருட்சங்களோ, அடைக்கலான் குருவிகளோ, சில விஷப்பூச்சிகளோ வெளியே தெரியாது. அவைகள் அங்கே தங்களுடைய பிறந்தது முதல் ஒரு குறிப்பிட்ட வீரியம் வருகிற நாட்கள் வரைக்கும் பாதுகாப்பாக அல்லது பத்திரமாக இருக்கும். மழை பெய்யும், மின்னல் அடிக்கும், பெரிய இடியெல்லாம் விழும், இன்னும் பல்வேறு விதமான
சுனாமி போன்ற சேதங்கள் வெளிப்புறமாய் நிறைய நடக்கும். ஆனால் ஏது காரியமும் ஒரு பிட்டு ஒரு துளி கூட இவைகளை நெருங்க விடாதபடிக்கு அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிற ஒரு இடத்துக்கு பேர் தான் அடைக்கலம். அரணான கோட்டைன்னு பார்க்கிறோம். ரெண்டாவது என்ன வாசிக்கிற 16 வசனத்தின் கடைசி பகுதியில் பார்க்கிறோம். கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையா இருக்கிறார். நான் இன்னைக்கு உங்கள் மத்தியிலே பிரசங்கிக்கும்படியாக வந்திருக்கிற ஒரே ஒரு காரியம், தேவன் நமக்கு அடைக்கலம். அல்லேலூயா. அடைக்கலம் என்று சொன்னால் உலகத்தின் எல்லா பொல்லாப்புக்கு விலக்கி விடுதலை ஆக்கிற ஒரு காரியம் அல்லது பாதுகாக்கிற ஒரு காரியம். இதை பாதுகாக்கிற காரியத்தில் கூட்டு புழுக்கள் முதல் வண்ணத்து பூச்சி வரை, பெரிய மயில் பருந்து வரை அவைகள் உருவேற்படும் நாட்கள் முழுமையாக பாதுகாக்கப்பட்ட நாட்களாய் காணப்படும். வெளி உலகத்துக்கு யாருக்கு தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் தங்களை முழுமையாய் மறைத்து கொண்டு வாழ்கிற வளருகிற ஒரு அனுபவம். இதுதான் ஏசாயா சொல்லும் பொழுது 40வது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறான், கர்த்தருக்குள் காத்திருக்கிறவர்கள் என்ன செய்வார்களாம்? வாசித்து பாருங்க 29-30 வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். வாசிக்கிறோம், மறுபடியும் வாசிங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு என்ன செய்கிறாராம்? சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற ஆண்டவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை என்ன செய்கிறவர்? பெருக பண்ணுகிறார். வாசிங்க. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். வாலிபரும் இடறி விழுவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். முதல்ல வாசித்தோம் அந்த 29வது வசனத்துல, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேருக்கு சோர்வு, பலவீனங்கள். இன்னும் சொல்ல போனீங்கன்னா மூட்டு வலி, தசை வலி, நரம்பு வலி, இடுப்பு வலி, குறுக்கு வலி, தொண்டை வலி, இன்னும் பல்வேறு விதமான வலிகளை சொல்லிக்கிட்டே போகலாம். என்ன கேட்டிங்கன்னா 40 வயசுலே சிலர் அதை பாதிப்புக்குள்ளாகிறத பார்க்கும். கொஞ்சம் தூரம் நடந்துட்டா ஏறி இறங்க மேமூச்சு கீமூச்சு வாங்கி ஐயோ அப்பா அம்மான்னு சொல்லி இழைக்கிற ஒரு அனுபவம், பல்வேறு விதமான காரியம். ஆனால் முந்தின காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா மணிக்கணக்காய், மைல் கணக்காய், நாள் கணக்காய், ஏன் வாரக்கணக்காய், மாதக்கணக்காய் நடந்தும் சோர்ந்து போகாத நாட்களை பார்க்கும். ஆனால் இங்கு ஏசாயா மூலமாக ஒரு விசேஷத்த பலத்தை அவன் சொல்கிறான். சோர்ந்து போகிறவனுக்கு என்னவா? பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு என்ன செய்கிறாராம்? சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அவர்கள் அங்கு வாசிக்கிற இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். அடுத்த வசனத்தை பார்க்கிறோம், கர்த்தருக்குள் காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. அதான் அடைக்கலம். கர்த்தருக்குள் காத்திருக்கிறது அவர்களுக்கு என்ன கிடைக்குதா? புது பலன் என்ன செய்தான்? அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த வசனத்துல ஒரு பெரிய கதை இருக்கு, பெரிய சரித்திரம் இருக்கு. கழுகு கூட்டத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த கழுகு பார்த்தீங்கன்னா நல்ல சின்ன கழுகா இருக்கும் போது, வாலிப கழுகா இருக்கும் பொழுது ரொம்ப உன்னதமான இடத்துக்கு பறக்கும். வயது செல்லும் பொழுது என்ன ஆகுன்னு சொன்னால், அது பறக்க பறக்க அது 2 பக்கம் இருக்கிற ரெக்கையில் இருக்க ஒவ்வொரு ரோமமாக நினைச்சுமா ஒன்றுன்னா கீழே விடும். ஒரு சில அந்த ரோமங்கள் கீழே விழுந்த பிற்பாடு
அது என்ன செய்யாது, பறக்க முடியாது. இது இப்போ நம்ம அனுபவத்தையே வச்சு சொல்லலாம். 40 வயசு 30 வயசுக்கு முன்னால் பல்லுகள்லாம் நல்லா என்ன செய்யும், அரிசி பல்லு மாதிரி இருக்கும். அப்படியே எதை கொடுத்தாலும் நறுக்குன்னு என்ன செய்வோம், கடன் கரிச்சு துப்பிடுவோம். கொஞ்சம் நாட்கள் ஆன பிற்பாடு அங்கிட்டுக்கிட்டுமா ஆடும். ஆடி அந்த பல்லு இந்த பல்லு, கடா பல்லு, மும்பல்லு, பிம்பல்லு, உள்பல்லு, வெளிப்பல்லு அங்கங்கே கலந்து என்ன செஞ்சிடும், விழுந்துடும். விழுந்த உடனே முதல்ல நல்லா பாட்டு பாடியிருப்போம், இனிய மாதிரி நல்லா பிரசங்கம் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இந்த பல்லு விழுந்த பிற்பாடு அதே மாதிரி எனக்கு பல்லு நல்லா இருக்குன்னு நினச்சி நான் பாடுறது, ஜோம் பண்ணுறது, பிரசங்கம் பண்ணுறது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டப்பல் இருக்கிற இடத்துலலாம் புஷ் புஷ்ஷுன்னு என்ன வரும், காற்று தான் வரும். ஆமாம், அன்பு அப்படின்னா அப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அன்பு, அற்புதம், அற்புதராஜ் அப்படின்னா அற்புதராஜ், பப்புதராஜ் அப்படின்னு வரும். அன்புங்கிறதுக்கு வம்புங்கிற மாதிரிலாம் வரும். இது என்ன நிலைமைன்னா வயசாயிடுச்சு. வயசான பிற்பாடு என்ன போச்சு, பல்லு போச்சு. பழமொழியே சொல்லியிருக்காங்க, பல்லு போனால் சொல்லு போச்சு. எப்படி சொல்லு போச்சு, அந்த கேப்பிலலாம் என்ன வருது, ஆமாம், ஏர் வெளியே வருது. அதனால் ஒரு இலக்கண ரீதியமாக ஆ ஆ இ ஈ உ உ க கா கி அப்படின்னு சரியாக உச்சரிக்க முடியாதபடி அந்த கீங்கிற இடத்துல அங்கே ஒரு ஏர் வெளியே போடணும், கு அப்படின்னு போயிடும். கீங்கிறது கூன்னு போயிடும். இதே மாதிரி தான் மனுஷனுக்கு எப்படி பல்லு மிக முக்கியமாக இருக்கிறதோ அதே போல் பறவையில் கழுகுக்கு வீரியமே எங்கே தான் இருக்குது, பலமே ரெக்கையில் தான் இருக்குது. இந்த ரெக்கையில் தான் பலமே இருக்குது. அப்போ ஒவ்வொரு மொழியாக ஒவ்வொரு ரோமமாக விழும் பொழுது, ஒரு சில ரோமம் விழும் பொழுது, இன்றைக்கி சில ஆட்கள் வயசானவங்க ஐயா அம்மா தாத்தா அப்படின்னு சொன்னால் சிலர் கோவம் வரும். எதுக்கு இப்போ என்னையில் சில இடத்துல போகும்போது தாத்தா எப்படி இருக்கீங்க அப்படிம்பாங்க. சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டால் நல்லது. கோவம் வந்தால் என்ன அர்த்தம், சொல்ல மாட்டேங்கிறீங்க, நீங்களாம் கோவப்படாத ஆள் மாதிரி, சாந்தஸ்வரி மாதிரி. என்னைய போய் என்ன சொல்லிட்டான், தாத்தான்ட்டான், பாட்டின்ட்டான். நான் என்ன தாத்தாவா? அதாவது பல்லு போச்சு, எல்லாம் போச்சு, சொல்லு போச்சு, முடி நரைச்சி போச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ போய் நம்ம கிழவே அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத பக்குவ நிலைமையில் இருக்கிறதுனால சில இடத்துல நம்முடைய மெச்சூரிட்டியை சரியாக வெளிப்படுத்த முடியாமல் போகுது. ஆனால் கழுகு, ஏன் ஆண்டவர் கழுகு சொல்லுகிறார்னா, உண்மையான பறவை, அது தூர பார்வை உள்ள பறவை. இல்லையா, எத்தனையோ கிலோமீட்டருக்கு மேலே பழகும், கீழே கிடக்கிற ஒரு இறைய எவ்வளவோ தூரத்தில் இருக்கிற கழுகு கண்களினால் பார்த்து சர்ன்னு என்ன செய்யும், அதை இறைக்க நேரம் பாஞ்சு டக்குன்னு தூக்கிடும். அது தூர பார்வை உள்ள பறவை, ஒரு உன்னதமான அனுபவத்தில் உள்ள பறவை கழுகு. அதனால இந்த கழுகை ஏசாயா இங்கே சொல்கிறார். இப்போ அப்படி ரெக்கைகள் கலரும் பொழுது, ஐயோ நம்ம வயசு ஆயிடுச்சு, ரெக்கை கலருது, இன்னும் கொஞ்சம் பறந்தோன்னா எங்கேயாவது முட்டி மோதி செத்து போயிடுவோம் அப்படின்னு நினைக்காம பறந்துச்சுன்னா நிச்சயமாக எங்கேயாவது முட்டி மோதி மூக்கோடப்பட்டு என்ன செய்யும், செத்து போய். ஆனால் கழுகுக்கு, அவ்வளோ உன்னத உயரமான கழுகுக்கு ஒரு நல்ல தாழ்மையான இருதயம் இருக்குது. இல்லையா, அது என்ன செய்யுமா, அந்த ரெக்கை 1-2 ரெக்கை விழ ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய ரெக்கைகளெல்லாம் கலந்துருச்சு, பலன் குண்டி போயிட்டு இன்னும் உன்னதமான நிலைமைக்கு என்ன செய்ய முடியாது, பறக்க முடியாது. நம்ம சரி செய்து கொள்ள வேணும்னு சொல்லி ஒரு கண்மலையில் போய் தன்னை என்ன செய்யும், இறை தண்ணீர் எல்லாவற்றையும் வெறுத்து ஒருத்து அது கம்ப்ளீட்டாக தன்னை சரண்டர் பண்ணி அடங்கி விடுமா. இன்னும் இந்த கழுகு ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க, செத்த கழுகை போல தன்னை அர்ப்பணிச்சிருமா. அது தண்ணீர் குடிக்கவோ ஆகாரம் புசிக்கவோ எதுக்குவோ என்ன செய்கிறதில்ல, வெளியே வராதபடி தன்னை வெறுத்து ஒருத்து தியாகமாக உள்ளே போய் அடைஞ்ச உடனே என்ன நடக்குமா, இருக்கிற எல்லா ரோமங்களும் உதிர்ந்துடுமா. அந்த உஷ்ணத்தில் அந்த அடைக்கலத்துக்குள்ளே அந்த ஒரு பெரிய பொந்துக்குள்ளே போய் அதை அடைக்கலமாக வந்த உடனே எல்லா ரோமமும் உதிர்ந்து விடுமா.
உதிர்ந்து சில நாட்கள் குறிப்பிட்டு சொல்கிறார்கள் அந்த ஆராய்ச்சியாளர்கள். சில நாட்கள் முடிந்த உடனே புதிய ரோமம் முளைக்க ஆரம்பிக்குமா. புதிய ரோமம் முளைச்சி அப்படியே சின்ன சின்ன ரோமமாக முளைச்சி அந்த பழைய ரெக்கை போல ஒரு நீண்ட ரோமம் நிறைந்த ஒரு ரெக்கையாய் அது மாறிவிடுமா. மாறிவிட்ட உடனே பறக்காதாம். அப்படியே தவி தவி வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் பறந்து பார்க்குமா. பார்க்கும் பொழுது அதனுடைய முழு சரீரமும் லகுவாய் விடுமா. அதாவது ஈஸியாக அந்த ரோமத்தின் வீரியத்தினாலே அந்த முழு சரீரம் தூக்கி செல்கிற அளவுக்கு அதற்கு அந்த ரோமத்தில் வீரியமும் பலமும் ஒரு சக்தியும் கிடைத்த பிற்பாடு அது பழைய நிலைமைக்கு அதை ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறார்கள். அதை குறித்து சொல்லும் பொழுது வெறுக்கிறது ஒருக்கிறது செத்ததை போல ஒப்பு கொடுக்கிறது மாத்திரம் இல்லையா. அதாவது அது என்ன சொல்லுகிறார்கள் சொன்னால் ஒரு மறுபிறப்பை அந்த கழுகு அடைகிறதுன்னு சொல்கிறாங்க. கழுகு ஆராய்ச்சியாளர்களை சொல்லும் பொழுது ஒரு மறுபிறவி எடுக்கிறது, அவங்க பாணியில் மறுபிறவி எடுக்கிறது அப்படிங்கிறாங்க. இதைத்தான் ஏசாயா ஒரே வசனத்தில் ஒரே வரியில் சுருக்கமாக நமக்கு ஞானத்தையும் புத்தி சொல்லிட்டார். அங்கே 30 வசனத்தை திரும்ப வாசிங்க. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். இளைஞர் 30 வசனம் 31 சாரி 31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. அங்க கர்த்தருக்குள் காத்திருக்கிறவர்களோ, அதான் முக்கியம். கர்த்தருக்குள் காத்திருக்கிறவர்கள் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருமையிலே தேவ சமூகத்தில் ஆண்டவர் சமூகத்தில் அந்த கழுகு எப்படி தன் ஜீவனை அர்ப்பணித்தது போல முழு சரீரத்தை வெறுத்து ஒருத்து தியாகம் பண்ணி ஒரு செத்ததை போல தன்னை அர்ப்பணிக்கிற பொழுது ஒரு புதிய மாற்றம் உருமாற்றம் அதுக்குள்ளே உருவாகிறது. ஒரு புதிய உருமாற்றமே அதுக்குள்ளே நிச்சயிக்கிறது. ரோமங்கள் மாத்திரமல்ல, சதைகள் மாத்திரமல்ல, அதனுடைய நரம்புகள் மாத்திரமல்ல, அதனுடைய எல்லாமே புதுப்பிக்கப்பட்டு ஒரு புதிய சக்தியை பெற்று வருது. அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அடங்கி அந்த அடைக்கலத்துக்குள்ளே இருக்கிறதுனால தேவன் அதை ஒரு மறுபிறவி அல்லது ஒரு மறுபிறப்பு என்கிற அனுபவத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, ஒரு புதிய பலத்தையும் சத்துவத்தையும் சக்தியும் அதுக்குள்ளே தேவன் பெருகப்படுகிறார். அதுக்கப்புறமாக அது பழைய கிழட்டு கழுகாய் அல்ல, ஒரு வாலிப கழுகாய் அது மாறிவிடுகிறது. ஒரு வீரியமும் சக்தியும் பலமும் பராக்கிரமும் உள்ள ஒரு கழுகாக அது என்ன செய்து விடுகிறது, மாற்றப்பட்டு விடுகிறது. மாற்றப்பட்ட பிற்பாடு என்ன நடக்கிறது அப்படின்னா, முன்பிருந்ததை விட அதிக அருமையிலே முகரூபமும் அதிக சரீர வளர்ச்சியும் அதிக பலமும் அதிக சக்தியும், இன்னும் சொல்லுகிறார்கள் முன்பு பறந்ததை விட அதிக தூர உன்னதமான இடத்துக்கு அதை நினைச்சுக்கிறதான் பறக்கிறது. இந்த சாதாரண பட்சியாக இருக்கிற கழுகுக்கு அந்த குறிப்பிட்ட காலம் அந்த அடைக்கலத்துக்குள்ளே அடங்கி இருக்கும் பொழுது அவைகளுக்கு இவ்வளவு பலனும் சத்துவமும் சக்தி பெருகுமானால், உன்னதமான தேவனுடைய கரத்தில் நீங்களும் நானும் காத்து கிடந்தமானால், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நான் இப்போ யோசுவாவின் புத்தகத்தை நினைக்கிறேன். 1வது அதிகாரத்தில் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க வேண்டாம். அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், மோசேயும் யோசுவாவும் அநேக காரியங்கள் செய்கிறார். மோசேயின் பல்வேறு விதமான காரியங்களில் யோசுவா கூடவே இருக்கிறான். அதை திடீர்னு சொல்லி மோசே என்ன செய்கிறான், மரித்து போயிடும். மோசே மரித்த உடனே யோசுவாக்கு என்ன வருகிறது, பயம், கலக்கம், திகைப்பு, அங்கலாய்ப்பு. அடுத்து என்ன பண்ணுவது, யார் என் கூட இருப்பா, யார் எனக்கு உதவி செய்வா, யார் இந்த ஜனங்களுக்கு பதில் சொல்லுவா அப்படிங்கிற ஒரு பயமும் திகிலும் அவனுக்குள்ள பிடிச்ச பிற்பாடு என்ன நடக்குது பாருங்க. 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம். வனாந்தரமும்
இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள அஞ்சிருந்து வாசி, அஞ்சிருந்து. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். போதும். அங்க வாசிக்கிறோம், மோசே மரித்த பிற்பாடு அவனுக்கு பிரச்சனை, கலக்கம், திகைப்பு. அதை சிறகுடிந்த பறக்க மாறி ரோமங்கள் எல்லாம் உதிர்ந்து கழுகு எப்படி பறக்க முடியாமல் தடுமாறுதோ, அது பறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அப்படி சர்ன்னு அடிக்கும், காற்று பூரா வந்துடும். அந்த உதிர்ந்த ரோமத்து வழியே காற்று வரும். காற்று வரலைன்னா தான் அதை அமுக்கி மேலே அடிச்சு முடியும், பறக்க முடியும். அப்போது பறவை பறக்க முடியாமல் திக்கு திசை தெரியாமல் தடுமாறும். இப்போ சமயத்தில் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். எப்படி ஆயிட்டு, கருப்பு படியை பிடிச்சாங்க, ஆராய்ச்சி பண்ணாங்க, என்னென்னமோ பண்ணாங்க, இன்னும் சரியான முடிவு கணிச்ச முடியல, வர முடியல. காரணம், எங்கேயோ ஒரு ரெக்கை, ஒரு ரோமம் கலண்டதுனால, அங்கே சொல்கிறாங்க ஒரு பறவை முட்டுனதுனால அப்படின்னு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருமலே தடுமாற்றம். அதைத்தான் இப்போ நான் நமக்கு சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் சில காரியத்தை நம்பி இருந்திருப்போம், சில நபரை நம்பி இருந்திருப்போம், சில பொருளை நம்பி இருந்திருப்போம், சில பணத்தை நம்பி இருந்திருப்போம், அல்லது சில ஆஸ்திகளை ஐஸ்வர்யத்தை நம்பி இருந்திருப்போம். இல்லைன்னா நம்ம போட்ட டெபாசிட் என்ன செஞ்சுருப்போம், நம்பி இருந்திருப்போம். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு செய்தி, நீங்கள் எத்தனை பேர் கேட்டீங்களே தெரியல, 43 கோடி டெபாசிட் பண்ணியிருக்கிறாங்க 5 வருஷத்துக்கு சொல்லி. டெபாசிட் பண்ணி 5 வருஷம் முடிய போகுது, 4வது வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி போய் அந்த டெபாசிட்டை முழுமையாய் அவங்க புருஷன் மனைவி நம்பி ஒரு கற்பனை கோட்டை கட்டி, மூத்த மகை இப்படி, இளைய மகை இப்படி, அந்த பிள்ளை இப்படி, இந்த பிள்ளை இப்படி, அப்படி எப்படி செட் பண்ணிடுவோம் அப்படி இப்படி சொல்லி ஒரு பெரிய கனவு, பயங்கர பாதுகாப்பு, நமக்கு சேஃப்டி கார்டு அப்படி நினச்சிருந்து 4வது வருஷம் முடிஞ்ச உடனே அவங்க இப்போ தான் நெட்டு தானே, அங்கே பேங்க்கில் போய் தட்டி பார்க்குறாங்க, அவங்க அக்கௌண்ட்டில் அவங்க பணம் இல்லை. அவங்க அக்கௌண்ட்டில் அவங்க பணம் இல்லை. ஆனால் அவங்களுக்கு இதுதான் பாதுகாப்பு, எனக்கு, என் பிள்ளைக்கு, என் பேரே பேத்திக்கு அப்படி ஒரு பெரிய கால்குலேஷன் போட்டு வச்சுருக்காங்க. பணம் இல்லை. என்ன அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் நகையை, பணத்தை, சொத்தை, சொகத்தை, சொத்து வாங்கிக்கிட்டு கூட பத்திரத்தை எங்கேயோ போயிடுச்சுக்கா. போன வாரம் ஒருத்தர் வந்தாங்க, அதாவது இங்கே தான் மாட்டுத்தாவணி பக்கம் போக்குவரத்து நகர் இருக்குதான், கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடம் வாங்கி போட்டாங்களாம். இத்தனை ஏக்கர் வாங்கி போட்டு 50 ஏக்கர் 50 ஏக்கர் இடம் வாங்கி போட்டு பத்திரத்தை எங்கேயோ கொடுத்துட்டு மறந்துட்டாங்க. ஆனால் அவங்க அந்த 50 ஏக்கர் எங்களுக்கு பல தலைமுறைக்கு எப்படி இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். உண்மையில் அது இப்போ இருந்தால் அப்படி தான், கோடிக்கணக்கில் அங்கே போகுது. ஆனால் இப்போது திடீர்னு சொல்லி வந்து பார்த்தா 50 ஏக்கரில் எத்தனை சென்ட் மிச்சம் இருக்குது, 5 சென்டோ 10 சென்டோ இருக்கான். அத்தனை ஏக்கர்லேயும் வீடு கட்டிட்டாங்க, யார் யாரோ கட்டியிருக்கிறாங்க. இப்போ வந்து அதை மீட்டு கொண்டு அந்த 10 சென்ட்டுக்கு இங்கே ஒரு முக்கியமான பிரமுகரை பார்த்து பேசி இது பண்ணால், அவர் அந்த 10 சென்ட்டை எனக்கு கொடுத்துருங்க, நாங்கள் மிச்சத்தை எடுத்து கொடுக்குறேங்கிறார் ஒரு பெரிய அரசியல்வாதி. கடைசி அங்கே போனால் ஒரு பிட்டு உள்ளே நுழைய முடியாது யாரும். இவங்க என்ன நினச்சிருந்தாங்க, 50 ஏக்கர் பல தலைமுறைக்கு எங்களுக்கு ஆஸ்தி, எங்களுக்கு பாதுகாப்பு, எங்களுக்கு அடைக்கலம், எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் பேரபத்தியிலையும் பூட்ட பாட்டம் காலம் வரைக்கும் போகுதும் அப்படின்னு. அதே மாதிரி அந்த பேங்கில் டெபாசிட் பண்ணவங்க பேங்கை நம்பினாங்க, மேனேஜரை நம்பினாங்க. நீங்கள் செய்தியில் பார்த்து போல இல்லை போல, இந்துஸ்லாண்ட் பேங்க் போட்டிருக்காங்க. கடைசி பார்த்தா அதை ரிசர்ச் பண்ணி இப்போ தான் எதனாலும் கண்டுபிடிச்சிடறாங்களே சீக்கிரம். பல காரியத்தையெல்லாம் பண்ணால் பேங்க் மேனேஜரும் கேஷியரும் சேர்ந்து அந்த பணத்தை எடுத்து அவங்க எங்கெங்கேயோ டெபாசிட் பண்ணிக்காங்க. இப்போ போய் நின்னால் அந்த மேனேஜர்லாம் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டார். இவங்க போட்ட காலத்திலேருந்து இப்போ அவரை பிடிச்சி வச்சு என்னென்னமோ சொல்லுவாங்க, செங்கை சுமந்து சீரழிஞ்சு சீமையை விற்று அதுக்கப்புறம் வரணும்னு ஒரு பழமொழி கிராமத்தில் சொல்லுவாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, பணம் எங்களுக்கு பாதுகாப்பு, இத்தனை கோடி இருக்குது, சொத்து இத்தனை ஏக்கர் இருக்குது,
இன்னும் சிலர் பலசாலிகளை நம்பியிருப்பாங்க. நான் போனால் இப்போ சிலர் அரசியல்வாதியெல்லாம் அப்படி போனாங்கன்னா, காரில் இறங்கி போனாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு 10 பேர் அப்படி இப்படி இப்படி இப்படின்னு நடப்பாங்க. அவங்க நினப்பு இவங்கெல்லாம் எனக்கு யார்? பாதுகாப்பு. இன்றைக்கி அது மாதிரி நம்ம போதகர்னு நிறையா போயிடுறாங்க. போதகர் போனார்னா போதகருக்கு பின்னாடி நான் இப்போ பெரிய கார் வாங்கியிருக்கேன். ஒரு 2 பேர் 3 பேருக்கு வந்தால் நானே தான் சங்கடப்படுறேன். இப்போ நீங்கள் வரணுங்கிறக்காக சங்கடப்படல. பார்க்குறவன் என்ன நினைக்கிறாங்க? இப்போ பாஸ்டர் என்ன ஆகிட்டார், பாதுகாப்புக்கு ஆளை ரெடி பண்ணிட்டார் போல் இருக்குது. ஏன் மக்கள் இப்போ பாதுகாப்புக்காக என்னென்ன மக்களை மனுஷனை வச்சு பாதுகாத்துலாம், ஆயுதங்களை வச்சு பாதுகாத்துலாம், நகையை வச்சு பாதுகாத்து. நகையை வீட்டில் வச்சா திருடிட்டு போயிடுவான்னு எங்கே போய் வைக்கிறோம்? பெட்டகத்தில் வைக்கிறோம். பெட்டகத்தை பூட்டி வச்சவனே கொண்டு போயிடான். அப்புறம் எங்கே போய் தேட? இப்போ பாதுகாப்பற்ற உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் உயிருக்கே இன்றைக்கி என்ன கிடையாது? பாதுகாப்பு கிடையாது. இப்போ நான் வேகமாக வந்துக்கிட்டு அருதாஸ்புரத்துலேருந்து 2 வீலரில் எனக்கு முன்னாடி ஒரு நல்ல கனத்த அம்மா வந்தாங்க பைக்கில். அவங்க என்னை விட ஸ்பீடாக நானும் அவங்களாகிற மாதிரி வேகமாக வந்தோம். வேகமாக வந்தவளை தீக்கதிர் தாண்டி அந்த குருத்தேட்டுக்கிட்ட அங்கே ஒரு அம்மாவும் மகளும் நின்று இப்படி நீட்டினாங்க லிஃப்ட்டுக்கு. அப்போ நீட்டும் பொழுது ஒருவேளை 4 வருஷம் ஒரு வயசான அம்மா இருக்காங்க. அந்த அம்மா அந்த வாலிப பொண்ணை ஏற்றிக்கிட்டே நம்ம வயசான அம்மா கூட ஏற்றிட்டு போயிடுவோன்னு நானும் சுலோ பண்ணேன். இந்த அம்மா இப்படி சுலோ பண்ணிட்டு டர்ன்னு வேகமாக எடுத்துகிட்டு வந்துச்சு. இந்த பழங்காலத்தை சிக்னலில் வந்து அந்த எலிசன சிக்னலில் வந்து அந்த அம்மாவை நினச்சி நான் நினச்சேன். அப்போ கேட்டேன், ஏம்மா ஒரு பொம்பளையாள் வர்றீங்க, அந்த பிள்ளை பாவம் லிஃப்ட்டு கேட்குது அப்படின்னா சொல்லுது, ஐயா இன்னைக்கு இருக்கிற உலகம் தெரியாமல் நீங்கள் வாழ்கிறீங்களா? நீங்கள் லிஃப்ட்டு கொடுக்கலான்னு நினச்சிங்களான்னுச்சு. ஆமாம்மா, நீங்கள் அந்த பிள்ளைய ஏற்றிக்கிட்டா நான் அந்த வயசான தாய் ஏற்றுச்சு. இவங்க 2 பேரும் கொள்ளைக்காரங்கயா. மதுரையில் நிறைய பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், இப்படி போக்குவரத்து இடத்துல லிஃப்ட்டை காட்டி ஏற்றிட்டு என் கழுத்தில் கிடக்க வருங்க மண்ணு டப்புன்னு அத்துட்டு போயிடுவாங்க. நீங்கள் வந்து பாதுகாப்பீங்களா? நான் பாதுகாப்பை பற்றி பிரசவம் பண்ண நினச்சிட்டு வரேன். நீங்கள் வந்து பாதுகாப்பீங்களான்னு கேட்குது. அப்புறம் தான் நினச்சேன். நானும் இப்போ கொஞ்சம் காலம் கொஞ்சம் அதில் சுதாரிச்சுக்கிறேன். சமீபத்தில் அவனியாபுரத்தில் தெற்குவாசல் ஏறிட்டு வந்த ஒரு தம்பி அவனியாபுரத்தில் என்ட்ரான உடனே அந்த பொறியியலில் மில்லு ஸ்டாப்புக்கு அடுத்து குடிசை வீடுகளாக இருக்கும். அங்கே வந்து இறக்கிறேன்னு சொல்லி தான் வந்திருக்கிறான். அதை ஏற்றிட்டு வந்த ஆள் நல்ல பெரிய மைனட் செயின், கோல்டு செயின், வாட்சு, மோதிரம் எல்லாம் போட்டு வந்துருக்கிறார். அவன் வந்து இறங்கியிருக்கிறான். இறங்கின உடனே அவனை போல் 4 வாலி விழுந்திருக்கான். டமார் 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 டமார்னு அடித்து அவன்கிட்ட இருந்த செயின், வாட்சு, மோதிரம் எல்லாத்தையும் பிடிக்கிட்டு பைக்கையும் பிடிக்கிட்டு ஓடுறா அப்படின்ட்டாங்க. அந்த சம்பவத்துக்கு பிற்பாடு சில நேரத்தில் நான் யோசிப்பேன், நம்ம பையங்களுக்கும் சொல்லுவேன், பெரியவங்களுக்கும், எல்லா இடத்துலையும் தெரியாத ஆளுக்கு லிஃப்ட் என்ன செய்யாதுங்க, உதவி செய்கிறோன்னு சொல்லி பாதுகாக்கிறோன்னு சொல்லி பாதக வழியில் போயிடாதுங்க அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி இப்போ இன்றைக்கி நடந்த சம்பவம் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், பாதுகாப்புக்காக மக்கள் எத்தனையோ காரியங்களை வழிவகுக்கிறாங்க. கவர்மெண்ட்டும் எத்தனையோ திட்டங்களை போடுறாங்க. அந்த பாலிசி, இந்த பாலிசி, அப்படி பாலிசி, இப்படி பாலிசி, வேலையே பயிரை மேயுதுங்கிற மாதிரி எந்த பாலிசி போடுறோமோ அந்த பாலிசிக்கு முதன்மையாக இருக்கிறவர் அதை என்ன செஞ்சிடாரு, முழுகிறார். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பழைய அதிமுக பிரபகர் பெரிய ஆள் நேற்றுக்கு கைது பண்ணாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், அவர் சென்னையில் ஒரு 25 ஏக்கர் இடத்த வாங்கி ரியல் எஸ்டேட் பண்ணி பிளாட் போட்டுக்கிறார். பிளாட் போட்டவர் என்ன சொல்கிறாருன்னா, படத்தில் 3/4 பகுதியை முதல்ல சரிச்சிட்டு கொடுத்துட்டிங்கன்னா 3 வருஷம் கழித்து மிச்ச 1/4 பகுதி படத்தை இப்போ 5 லட்சம்னு வைங்களேன், 4 லட்சம் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா மிச்சம் 1 லட்சம் நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை. பத்திர செலவும் நாங்கள் பார்த்துருவோம், டவுன் பிளானிங்கும் நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம், எல்லாமே நாங்கள் செஞ்சுருவோம். அப்படி பார்த்தா மறுபடியும் ஒரு 5 லட்சம் லாபங்கிற மாதிரி அவர் விளம்பரப்படுத்தி 3/4 வயசு படத்தை கொடுத்துட்டாங்க. இப்போ அவர் எங்கே போய் பாம்பேயில் போய் செட்டில் ஆகிட்டார். இப்போ ஆளை தேடினா என்ன செய்யல, காணும். இப்போ நம்ம தமிழ்நாடு காவல்துறை விரைந்து போகுதான் எங்கே, பாம்பேக்கு. என்ன சொல்ல வரேன், அதெல்லாம் நமக்கு பாதுகாப்பு பின்னாடி உதவும் அப்படி சொல்கிறோம். நான் இப்போ ஒட்டுமொத்தமாக சொல்கிறேன், உங்களுக்கு எதுவும் பாதுகாப்பு கிடையாது. அல்லேலூயா. நமக்கு சரியான பாதுகாப்பு என்ன? இப்போ இங்கே யோசுவா மோசையை பெருசாக நினச்சிருந்தான்.
திடீர்னு மோசே செத்து போனான். செத்து போன மாத்திரத்தில் அவனுக்கு என்ன வந்துருச்சு? என்ன கேட்டால் வேர்த்து விறுவிறுத்து வெடுத்து போனான். ஐயோ, இந்த ஜனங்களுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? அடுத்து நம்ம கதை என்ன ஆகிறது? அப்போதான் கர்த்தர் அவனோடு பேசினார். 5ஆம் வசனத்தில், மோசே பலம் கொண்டு திடமனதாயிரு. யோசுவா, மோசே மரித்து போனான்னு சொல்லி நீ கவலைப்படாத, கலங்காத, பயப்படாத, திகையாத. நீ உயிரோடு இருக்கிற சகல நாட்களும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அவனுக்கு அந்த பயம்தான். மோசே அந்த பாடுபடுத்தின ஆளுங்க நம்மளை சும்மா விடுவாங்களா அப்படி சொல்லி வேர்த்து விடுவிடுத்து ஹார்ட் அட்டாக் ஸ்டேஜுக்கு போயிட்டான். அப்போதான் கர்த்தர் பேசுற. மறுபடியும் வாசிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை, நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். அடுத்து, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாது இருப்பாயாக. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அல்லேலூயா. இப்ப நீ பயப்படாத, கலங்காத, திகையாத. நான் உன் தெய்வம், நான் உன்னோடு கூட என்ன செய்வேன்? இருப்பேன். அதுக்கு எவிடன்ஸா சொல்றேன். நான் யாரோடு கூட இருந்தது போல. நீ மோசே செத்து போனா, உன் காரியம் க்ளோஸ் ஆயிடுச்சு, பிரச்சனை இப்படி ஆயிடுச்சு, இவ்வளவு கஷ்டம் வந்துருச்சு, இவ்வளவு இழப்பு வந்துருச்சு, இவ்வளவு நஷ்டம் வந்துருச்சு, இவ்வளவு வேதனை வந்துருச்சு, இவள் நான் நம்பியிருந்ததெல்லாம் போயிடுச்சு, என்ன செய்ய போறேன்? தடுமாறாத, தளராத, கலங்காத, பயப்படாத, திகையாத. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். இன்னொரு இடத்துல சொல்றாரு, அதை பார்க்கல மேலா உனக்கு கொண்டு செய்வேங்கிறார். அல்லேலூயா. ஆனா நீ ஒன்று செய், என்னை நம்பு. அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, என்னை நம்புன்னு மட்டுமல்ல, அந்த 7-8 வசனத்தில் சொல்லும் பொழுது இப்படி சொல்றதை பார்க்கிறோம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாது இருப்பாயாக. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயம் நடந்து கொள்ளுவாய். ஆமென். இப்போ கர்த்தர் எப்படி உனக்கு அடைக்கலமா இருப்பாருங்கிறத சொல்றான். நீ மோசே தான் அப்படின்னு நம்பியிருந்தில்ல, அந்த நம்பிக்கை விட்டுட்டு நீ என்னை நம்பு. அடுத்து 7, 8, 9 வசனங்களை சொல்லுகிறார். மோசே கற்பித்த பிரமாணங்கள், கட்டளைகள் இவைகளின்படி செய்ய, கீழ்ப்படிய, நிறைவேற்ற நீ என்ன செய்? கவனமாயிரு. அப்ப நான் உன் தேவனாயிருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுதுமில்லை, உன்னை கைவிடுவதில்லை. இதைத்தான் சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய்ந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாக இடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து 70 இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். உபாகமம் 28 முதல் 14 ஆசீர்வாதமான காரியத்தில் 1ஆம் வசனத்தை சொல்றார். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து நீ வீட்டில் போய் படிச்சுக்கொள்ளுங்க. அங்க என்ன சொல்றாருன்னா,
மறுபடியும் வாசிங்க அந்த 1ஆம் வசனத்தை. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். அல்லேலூயா. பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலேயும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன்னை உயர்த்தணும், மேன்மைப்படுத்தணும் சொல்லி எத்தனையோ காரியங்களை தேடலாம், நாடலாம், ஓடலாம், பலதை நம்பி இருக்கலாம். ஆனால் அவைகளெல்லாம் நமக்கு பாதுகாப்பாகவோ நமக்கு மேன்மையாகவோ நமக்கு உயர்வாக செய்யாது இருக்காது. அவைகளெல்லாம் நமக்கு பாதகமாய்த்தான் இருக்கும். ஆனால் கர்த்தரை நம்பி கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து அதன்படியெல்லாம் செய்ய, அதை விட்டு வலதுபுற இடதுபுற பாராமல் அதன்படியெல்லாம் செய்ய கவனமாக இருந்தோமானா பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கல கர்த்தர் வரான், மேன்மையாக வைப்பார். கீழே வாசித்தீங்கன்னா நான் உன்னை வாலாக்காமல் கீழாக்காமல், அதில் 9ஆம் வசனம் வாசி பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம மற்றவர்களை பார்த்து பயந்து நமக்கு அடைக்கலம் தேடி பாதுகாப்பு தேடி பல்வேறு விதமான சூழ்நிலையில் கடந்து போகிறோம். ஆனால் நமக்கு சரியான அடைக்கலம் சரியான பாதுகாப்பு யார் அப்படின்னு சொன்னால், வானத்தின் கீழே பூமிக்கு மேலே நமக்காக பாடுபட்டு இரத்தம் சிந்தி உயிர்த்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறாரே, அவர் ஒருவரே உங்களுக்கு பாதுகாப்பு. அவர்தான் உங்களுக்கு சரியான அடைக்கலம், தஞ்சம், கோட்டை, அரண். அல்லேலூயா. அவரை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. அதனால அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிற சமயத்தில் நாம் நம்முடைய காரியத்தை பார்த்து பயந்து நடுங்கி வேற எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை, வேற பாதுகாப்பு தேட வேண்டிய அவசியம் இல்லை. 1 பேருக்கு நிறுவத்தில் ஆண்டவர் உயர்த்தும்படிக்கு என்ன செய்யணும் சொல்றார் பாருங்க. 5ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. 1 பேதுரு 5ஆவது அதிகாரம். அடுத்த வசனம். ஆமென். 6ஆம் வசனமும் 7ஆம் வசனம் பார்க்கிறோம். ஆகையால் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள செய்ய அடங்கியிருங்கள். அப்போ நம்ம அடங்கி இருக்க வேண்டிய ஒரே ஒரு இடம் எங்க அப்படின்னா, எங்க இருக்கணுமா? ஏற்ற காலத்தில் உயர்த்துறது யாரு? யாரு? தேவன் ஒருவரை தவிர யாரும் உங்களை உயர்த்த முடியாது. அல்லேலூயா. அதே மாதிரி உங்களை தப்பு வைக்கிறவரும் அவர் தான், உங்களை பாதுகாக்கிறவரும் அவர் தான், உங்களுக்கு இறங்குகிற தேவனும் அவர் தான். அவரை தவிர இந்த உலகத்தில் வேறொரு வாய்ப்பு நமக்கு இல்லை, இல்லவே இல்லை. அல்லேலூயா. உபாம புஸ்தகத்தில் 33ஆவது அதிகாரம் நினைக்கிறேன். உபாமம் 33ல் 27ஆம் வசனம். ஆமென். மறுபடியும் அந்த வருஷத்து 27 முதல் வாசிங்க. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். சத்தவர் அலையில சொல்களே. உங்க பைபிளை வச்சிருக்கவங்க எல்லாம் இன்னொரு தடவை தம்பி வாசிக்க போறாரு. கொஞ்சம் கவனமா பாருங்களேன். எத்தனை ஆசீர்வாதங்களே அங்கே சொல்லிக்கிறது பாருங்களேன். எல்லாரும் உங்க பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க.
அருமலே உபாம புஸ்தகம் 33வது அதிகாரம் 27வது சொல்ல. சிலருக்கு பக்கம் கூட சொல்ல வேண்டிய அவசியமா இருக்கு. பக்கம் சொல்லுங்க. பக்கம் 268 27ஆம் வசனம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். கொஞ்சம் நிறுத்துங்க. இங்க என்ன வாசிக்கிறோம்? அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். சிலருக்கு என் பணம் தான் ஆதாரம், என் சொத்து தான் ஆதாரம், நான் போட்டிருக்கிற வச்சிருக்கிற நகை தான், எங்க வீட்டு பத்திரம் தான். சொல்ல மாட்டேங்கிறீங்க. இங்கே விட்டுட்டு அங்கே போனால் சொல்கிறீங்க, புருஷன்ட்டு சொல்கிறீங்க, தாத்தாட்ட சொல்கிறீங்க, மாமாட்ட சொல்கிறீங்க. பிள்ளையா டேய், உனக்காக எத்தனை வீடு சம்பாதிச்சு வச்சுக்கிற பாரு, எத்தனை பவுன் வச்சுருக்கிற பாரு, எத்தனை லட்சம் கோடி வச்சுருக்கிற பாரு. நான் யார் தெரியுமா? அதுக்கு ஒரு வசனத்தை சொல்லுவாங்க, பிதாக்கள் சுதந்திரம் பிள்ளைகளுக்கு ரசிக்கப்பட்டிருக்குது. ஆமாம், அப்படி என்ன ஆண்டவர் என்ன செஞ்சுக்கிறாரு பாரு, இப்படி வச்சுக்கிறார். சிலர் இந்த கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாளோ அடுத்த மாதமோ அல்லது கல்யாண நாளில் ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு வருவாங்க. தப்பு சொல்லலை, நான் என்ன இதயத்தில் இருக்க சொல்கிறேன். அப்போ அவங்க வீட்டில் இருக்கிற நகை, ஏற்ற வீட்டில் இருக்கிற நகை, பக்கத்து வீட்டில் இருக்கிற நகை, இல்லைன்னா ஓசியாக வாங்கினது போனதெல்லாம் போட்டு ஒரு செம்பு சிலை மாதிரி வந்து நின்று, ஐயா எங்களை பாருங்கள், எங்கள் ஆதாரத்தை பாருங்கள், எங்களுக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் ஒரு சாட்சி சொல்கிறோம் வாங்க. எனக்கு இருதயமே உடஞ்சிக்கிட்டு இருக்கும். ஆண்டவர் எதை வெறுக்கிறாரோ, பைபிள் எதை வெறுக்குதோ அதை பகுமானமாக. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும்போது அப்ராணி மாதிரி இருப்பாங்க. சில விசேஷ வீட்டுக்கு போயிருப்போம், நானும் அம்மாவும், தோத்திரையா அப்படிம்பாங்க. எனக்கு தோத்திரம் சொல்லவே மனசு வராது. என்னென்னா அவங்க ஆதாரத்தை பூரா என்ன செய்கிறாங்க, என்ன பேச மாட்டேங்கிறீங்க நீங்கள், அப்படி தான் வந்து காட்டுறீங்களோ உங்கள் பாசத்தை. ஆதாரத்தெல்லாம் வந்து சபையிலையும் சங்கத்திலும் அந்த வீட்லேயும் இந்த வீட்லேயும் காட்டி கொண்டு இருக்கு. பாஸ்டர் எங்கேயோ போய் இந்த வெளியூரெல்லாம் போகிறாரா, ஏதோ குழம்பிட்டார் போல் அப்படின்னு நினைக்கிறீங்க. குழம்பலை. பிரைஸ்லால், அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதாரம் அப்படிங்கிறது தேவன். போன வாரம் எங்கள் வீட்டில் வீட்டுக்குள்ளே வச்சோம். வீட்டுக்குள்ளே வச்சா நாங்கள் எதுக்கு வச்சோன்னு சொன்னேன். எதுக்கு வச்சோன்னு சொன்னேன்? ஆமாம், மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது. அதனால் இருக்கிற இடத்துல தேவனை மகிமைப்படுத்துவோம். எங்களுக்கு அந்த வீட்டை காலி பண்ண போகிறோம், ஜோமணிக்கன்னு சொன்னோம். அப்போ அதுக்கு கூட ஒரு ஆதாரமாக பாஸுக்கு வீட்டு ஆசை வந்துடுச்சு போல். அதனால் வீடுக்கு யாராவது கட்டி தருவாங்கன்னு சொல்லு. வீடு ஆசை வந்தால் 3 தோட்டத்தை 4 தோட்டத்தை விட்டுட்டு நாங்கள் வந்து என்ன செய்ய வேண்டியிருக்க இல்லை, இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கும் போய் ஒரு தோட்டத்தில் இது வேணும் அது வேணும் கேட்டால் கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஒருபடி பிடிச்சபடி மண் இந்த பூமியில் வேண்டான்னு எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு வந்ததுனால இன்றைக்கும் அந்த ஆசையை அறவே ஆண்டவர் எங்களை விட்டு என்ன செஞ்சார், எடுத்து போட்டுட்டார். அல்லேலூயா. உங்கள் போதகரை குறித்து நல்லா அறிஞ்சிருக்கணும். எனக்கு இந்த உலகத்தில் எதுவும் ஆதாரம் இல்லைங்கிறனால இன்னை வரைக்கும் அடித்து சொல்கிறேன். அல்லேலூயா. நம்ம சபையில் வந்த பெரிய பெரிய ஆட்களுக்கெல்லாம், பெரிய பெரிய ஆட்கள் இந்த நம்ம சபையில் வந்தவங்க மட்டும் இல்லை, ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தாங்க, ஜெர்மன்லேருந்து வந்தாங்க, அதுபோல் அமெரிக்காவிலேருந்து வந்தாங்க. அமெரிக்காவிலேருந்து வந்து ஒருத்தர் வேட்டி சட்டை கட்டியிருந்த எனக்கு பேண்ட் சட்டை போட்டு ஷூ போட்டு ஒரு டேபிள் மேலே ஏற்றி நிறுத்தி, எனக்கு குட்டையாக இருக்கிற மக்களுக்கு தெரியான்னு சொல்லி நிறுத்தி எப்பொழுதும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. இவர் தான் எப்போ பார்த்தாலும் பல்ல காட்டிக்கிட்டே இருக்கார். அதனால் இவருக்கு இனிமேல் வேதமணின்னு யாரும் கூப்பிடக்கூடாது. இவர் என்ன சொல்லி கூப்பிடணும், ஸ்மைல் அப்படின்னு கூப்பிடன்னு சொல்லி பேர் வச்சுட்டு போனார். பேர் வச்சவர் டெக்சாஸ் மாநிலத்தில் அவர் இருக்கிற பெரிய அளவில். நான் சொல்கிறது மட்டும் நீ செய், உனக்கு பணப்பிரச்சனையே என்ன செய்யாது, வராது. நான் சொல்கிறது 1997க்கு முந்தி சொல்கிறேன், 90 to 95க்குள்ளே வராது. உனக்கு பங்களா திருநாளில் கட்டித்தாரேன், இல்லைன்னா எஸ்எஸ் காலனியில் கட்டித்தாரேன் அப்படிலாம் சொன்னார். பணத்துக்கும் காசுக்கும் வீட்டுக்கும் அடிமையாக ஆயிருந்திருப்பேன்னா இன்னைக்கு உங்களை நான் சம்பாரிச்சிருக்க மாட்டேன். இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டி நிற்க மாட்டேன். அல்லேலூயா. அதனால் அதெல்லாம் துச்சமாக நினைக்கிறேன், துச்சமாக நினைக்கிறேன். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், வீடு ஆஸ்தி வேணும், அதை தேவையில்லை. ஒரு வீடு கட்டுறதுக்கு பணம் கொடுத்தீங்கன்னா எங்கேயாவது 2 இடத்துல சர்ச்சு கட்டிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தம் வர மாட்டேங்குதே,
ஆசை ஏதோ உதட்டில் சொல்கிறாரு, இருதயத்துக்குள்ளே வீடு கட்டணுங்கிற ஆசை இருக்குது. மகன் கட்டி கொடுப்பானா, மகா கட்டி கொடுப்பாளா, அல்லது சபையில் இருக்கிற மூப்பர்களாக சேர்ந்து கட்டி கொடுப்பாங்களா? நம்ம சபையில் இப்படி பேசிகிட்டு இருக்கோம். புதூரில் பாஸ்டர் ஜோசப் உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் என்னைய மாதிரி வீடே கட்ட மாட்டேன் அப்படின்னு வாடகை வீட்டிலே இருந்துருந்தார். சபை எல்டர்ஸ் எல்லாம் அவருக்கு தெரியாமலே ஒரு நாள் கூட்டம் போட்டாங்க. கூட்டம் போட்டு ஆளுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க, பாஸுக்கு நம்ம வீடு கட்டி கொடுக்கணும் அப்படி சொல்லி 1 லட்சம் கொடுக்குறவங்க எழுமுங்க, 5 லட்சம் கொடுக்குறவங்க எழுமுங்க அப்படின்னு பல கோடி அங்கே சேர்ந்துருச்சு. இப்போ பாஸுக்கு அண்டர் கிரவுண்டில் கார் பார்க்கிங் போட்டு 5 பெட்ரூமோடு கூட ஒரு பெரிய வீடை கட்டி கொடுத்துருக்காங்க. யார் யார்? விசுவாசிகள். பாஸ்டர் சேவியர்னு கெனட் ஆஸ்பத்திரியோட மாநாடு சபை இருக்குது. அவர் இவ்வளோக்கு கோஆப்ரேட்டிவ் பேங்கில் பெரிய சீப் ஆடிட்டர் வந்து ரிட்டையர்ட் ஆனவர். அவங்க மனைவி ஸ்டாஃப் நர்ஸு, அவங்களுக்கு நல்ல பென்ஷன் வருது. சபைக்கு போதகர் ஆகிட்டாங்க வேலையெல்லாம் விட்டுட்டு. அந்த விசுவாசியெல்லாம் பைக்கில் பழைய எம்ஐடியில் தான் வருவார், இங்கேயும் வருவார். அப்போ விசுவாசியெல்லாம் சேர்ந்து நம்ம இவ்வளோ பெரிய சபைக்கு போதகர் இருக்கார் நம்ம போதகர், அதனால் நம்ம பாஸ் இனிமேல் பைக்கில் வரக்கூடாது அப்படி சொல்லி 5 வருஷத்துக்கு முன்னாடி எந்த கார் விலை உயர்ந்த காரோ அந்த காரை வாங்கி கொடுத்தாங்க விசுவாசிகள். அவங்க விசுவாசிகள். லேலுயா லேலுயா. நம்ம சின்ன காரியத்தை பாஸ் ஏதாவது செஞ்சிட்டாருன்னா அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு அதுக்கு ஒரு கூட்டம் போட்டு பாஸுக்கு இது ஆதாரமோ இது ஆசையோ அது ஆசையோ இது விருப்பமோ அது விருப்பமோ பேசாதீங்க. நான் இன்றைக்கி உண்மையை சொல்லுகிறேன், எனக்கு ஒரே ஆதாரம் கர்த்தர் தான். அதான் சொல்லலை, ஜெர்மனிலேருந்து வந்தவர் 45 நாள் இந்த ஊரில் தங்கியிருந்தார் மதுரையில். எனக்காகவே எஸ்எஸ் காலனியில் ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து அவர் சொல்கிற காரியத்தை உபதேசம். அப்போவே பல கோடி என் பேங்க் அக்கௌண்ட்டில் தரேனார். 6 நிலக்கரி சுரங்கம் அவருக்கு சொந்தமாக இருக்குது. ஒரு நிலக்கரி சுரங்கம் இந்தியாவுக்கு அது வேதமணி தான் அப்படின்னார். நீ வா எழுதி தரச்சு. நான் என்ன சொன்னேன், உன் நிலக்கரி சுரங்கம் வேண்டாம், உன் காசு வேண்டாம், நீ சொல்கிறத நாம் செய்யவும் முடியாது. அவர் ஒன்றும் தப்பு செய்ய சொல்லலை. ஒரு ஸ்கூல் ஆரம்பி, ஒரு ஹாஸ்டல் ஆரம்பி, ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பி, நான் அதுக்கு எவ்வளோ பணம்னாலும் என்ன செய்கிறேன், தரேன். அந்த நாட்களில் ஒரு 25-30 விசுவாசிகள் தான் நம்ம சபையில் இருந்ததுனால நான் அவருக்கு சொன்னேன், ஆரம்பிப்பேன், காலங்கள் வரும் பொழுது ஆரம்பிப்பேன். ஆனால் இப்போ நான் என்ன செய்ய மாட்டேன், ஆரம்பிக்கவே மாட்டேன். பேசவே மாட்டேங்கிறீங்க, என்னடா பிரசங்கம் பண்ணுறேன்னு எதையோ சொல்லிட்டு இருக்கா இருக்கிறீங்களா? எதையும் ஆரம்பிக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா சபை நோக்கம் எனக்கு நிறைவேறாமல் போயிடும், ஆத்தும ஆதாயம் பண்ணாமல் போயிடுவேன். ஒரு சபையை உருவாக்கி ஒரு சில சபைகளை கிளை சபைகள் ஆக்கி அதுக்கப்புறம் எனக்கு அதில் ஆட்களை தருவார், அவங்கள கொண்டு செய்வேன் ஒழிய நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன். சத்தியமாக சொல்கிறேன். 45 நாள் இருந்தார். எனக்கு டிரான்ஸ்லேட்டுக்கு ஒருத்தர், அந்த டிரான்ஸ்லேட் சொன்னார், வேதமணி பாஸ்டர் சரின்னு சொல்லுங்களே, நாங்கள் பார்த்துக்குறோம். அவர் எப்படி, நீங்கள் சரின்னு சொல்லுங்களேன், ஒரு நிலக்கரி சுரங்கம் நமக்கு வருதில்ல, கோடானு கோடி மாதத்தோறும் வருமே அப்படின்னார். எனக்கு தரேனாரு, உனக்கு தரேன்னு சொல்லலை அப்படி சொன்னேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், இயான் ஃபான் சொல்லி ஜெர்மனிலேருந்து ஒரு தலைவர், அவர் மூலமாக கிட்டத்தட்ட 15 பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் 75 பேர் வந்தாங்க. இந்தியாவில் முதல் ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணி இங்கே ஒரு வேப்பு மரத்தில் அடி இருந்துச்சு, அதில் ரவுண்டாக உட்கார வச்சு 75 கலர் டொன்னோ கலர் நம்ம ராஜாபுரத்தை வாங்கி கொடுத்து ஹோட்டல் டூரிஸ்ட் பங்களாவில் போய் தங்க வச்சு பேசணும். அவர் சொன்னார், இயேசு வரமாட்டான்னு மட்டும் நீ பிரசங்கம் பண்ணு, ரகசிய வருக இல்லைன்னு மட்டும் சொல்லு, நான் உனக்கு எவ்வளவு தரேன் அப்படின்னு. சாமி சொல்லவே முடியாது. என் அப்பர் இயேசு சொல்லியிருக்கிறார், வருவார், அவருக்காக காத்திருக்கல நினைச்சுவார், கூட்டிகிட்டு போவார். அப்போ யோசிச்சு பார்த்தேன், ஒரு வாரம் ஆச்சு, மாறி மாறி இதே பேசுகிறானுங்க. அப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர், ஒரு மலையாளி வருவார், அவருக்கு ஃபோனை பண்ணேன், சொன்ன மணியண்ணன் கடையிலேருந்து. ஒரு 75 பேர் வந்து மூச்சை வாங்குறாங்க, ஐயா நீ கூட்டிகிட்டு போறியான்னு. உடனே வந்துட்டார். வந்து ஒரு பெரிய டூரிஸ்ட் காரை பிடிச்சி கூட்டி போயிட்டார். கூட்டிகிட்டு போய் பல கோடிக்கு இன்றைக்கி கட்டடம் கட்டியிருக்கார், பெரிய பள்ளிக்கூடம் வச்சுக்கிறார், என்னென்னமோ செஞ்சுருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, அவர் வரும்போது மட்டும் ஏசுனார், வரமாட்டான்னு சொல்ல வேண்டியானே, அவர் போன பிறகு நம்ம இப்படி பேச வேண்டியானே. பல கோடி கோடியாக வந்துட்டுருக்குது. ஆனால் அதெல்லாம் எனக்கு வேண்டாண்டு இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போனால் இன்றைக்கி பிரசங்க இல்லையே போயிடும். லேலுயா.
இப்படி ஜெர்மன்லேருந்து வந்தவர் இயான் ஃபான் சொல்லி ஒருத்தர், அவர் பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடையாது பிரசங்கம் பண்ணு, ஜீசஸ் ஒன்லின்னு சொல்லு அப்படின்னார். திருமங்கலத்தில் ஒருத்தர் போய் விட்டேன், அவர் அதை ஏற்றுக்கிட்டார், நான் ஏற்றுக்கொள்ளலை. அவருக்கு பெரிய பங்களா, பெரிய பைபிள் காலேஜ், பெரிய சர்ச்சு, 350 சபைகள் தமிழ்நாட்டில் மட்டும் உருவாச்சு. ஓஹோன்னு வளர்ந்தாங்க. கடைசி இப்போ பார்த்தீங்கன்னா புருஷன் இல்லை, மனைவியும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை, 350 சபைகளும் இல்லை, பைபிள் காலேஜ் இப்போ அடமானத்தில் இருக்குது, மீட்ட முடியலை. எதுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் பாதுகாப்புன்னு சொல்லி யார் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லி வாழ்ந்த அநேகரை பார்க்கிறோம். இப்போ நான் கற்றுக்கொண்டதான் உங்களுக்கு சொல்கிறேன், நமக்கு பாதுகாப்பு கர்த்தர் ஒருவரை தவிர வேறு யாரு கிடையாது. பணமோ காசோ, உண்மையில் நான் அப்படி நிறைய பணம் காசு பெருமையாக இருக்குன்னா எங்கள் அப்பா சொன்னதை கேட்டேன்னா போதும்ல, எங்கேயும் போக வேண்டாம். 5 பம்பு செட் தோட்டத்தை மகளுக்கு கூப்பிட்டு ஒவ்வொரு மகளுக்கு எழுதி கொடுத்தார். நான் இல்லைப்பா நீ சொல்கிறத கேட்குறப்பா அப்படின்னு சொல்லித்தேன்னு வைங்க, இன்றைக்கி 5 பம்பு செட்டுக்கு அதிபதியாக இருப்பேன், ஆனால் ஏசுனாருக்கு துறவியாக இருப்பேன். லேலுயா, பேசவே மாட்டேங்களே, பாஸ்டர் ஏதோ கப் சாப்பிட்றீங்க, நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். எதுக்கு சொல்கிறேன், நம்முடைய அடைக்கலம், நம்முடைய பாதுகாப்பு அவர் ஒருவரை தவிர யாருமே கிடையாது. மீகாத்துக்கு புஸ்தகத்தில் அருமலே 5வது அதிகாரத்தில் நாம் இப்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். மீகாத்துக்கு புஸ்தகத்தில் 5வது அதிகாரம் 10வது வசனம். சாரி, ம் 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 எங்கே பார்க்கிறோம், 7-8 வசனம் மட்டும் வாசிங்க. யாக்கோபிலே மீதியானவர்கள் சிங்கம், 7 சேர்த்து வாசிங்க. யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பணியைப் போலவும் மனுஷனுக்கு காத்திராமலும் மனு புத்திரருக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மலைகளைப் போலவும் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். யாக்கோபிலே மீதியானவர்கள் சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் கடந்து போய் மிதித்து தப்புவிப்பார் இல்லாமல் பீறி போடுகிற பாலசிங்கம் ஆட்டு மந்தைகளுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் ஜாதிகளுக்குள் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். அந்நாளிலே நான் உன் குதிரைகளை உன் நடுவில் இராதபடிக்கு சங்கரித்து உன் ரதங்களை அழித்து உன் தேசத்து பட்டணங்களை சங்கரித்து உன் அரண்களை எல்லாம் நிர்மூலமாக்கி சூனிய வித்தைகள் உன் கையில் இராதபடிக்கு அகற்றுவேன். நாள் பார்க்கிறவர்கள் உன்னிடத்தில் இல்லாமல் போவார்கள். உன் சுரூபங்களையும் உன் சிலைகளையும் உன் நடுவில் இராதபடிக்கு நிர்மூலமாக்குவேன். உன் கையின் கிரியையை நீ இனி பணிந்து கொள்வாய். நான் உன் விக்கிரகத்தை பணிந்து கொள்ளாய். நான் உன் விக்கிரக தோப்புகளை உன் நடுவில் இராதபடிக்கு பிடுங்கி உன் பட்டணங்களை அழித்து செவிகொடாத புற ஜாதிகளிடத்திலே கோபத்தோடும் உக்கிரத்தோடும் நீதியை சரி கட்டுவேன் என்றார். ஆமென். 10வது வசனம் சொல்லுது, நான் உன் குதிரைகளை உன் நடுவில் இராதபடிக்கு சங்கரித்து உன் ரதங்களை அழித்து உன் தேசத்து பட்டணங்களை சங்கரித்து உன் அரண்களை எல்லாம் என்ன செய்வேன், நிர்மூலமாக்குவேன். 20வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் என்று சொல்கிறான். சில ஆண்டவரையும் ஆண்டவருடைய அடைக்கலத்தை குறித்து மேன்மை பாராட்டாம குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மற்றும் பல காரியத்தை குறித்து இவைகளெல்லாம் இவர்களுக்கு அடைக்கலம், பலன், கோட்டை, பாதுகாக்கும், பராமரிக்கும் என்று சொல்வார்கள். அவைகளை நான் நிர்மூலமாக்குவேன் கர்த்தர் சொல்றார். நமக்கு ஆரோக்கியம் கூட எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, மல்கியாவின் புத்தகம் 4வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தில் வாசிக்கிறோம். வருஷத்து பாருங்க, 2வது வசனம் நினைக்கிறேன். ம் ம் ஆ ம் 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 அங்கே என்ன வாசிக்கிற பாருங்க, போதும். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் என்ன செய்யும், ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல என்ன செய்வீர்கள். இன்னைக்கு நிறைய பேர் உடற்பயிற்சி செய்கிறாங்க, நல்லது. ஆனால் அதனால நம்ம உடல் தேறிடுன்னு நம்பிடாதுங்க.
அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்கிங் போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், அடுத்தவன் மூச்சை இழுக்கிறான், காற்றை இழுக்கிறான், காதை இழுக்கிறான், யோகா பண்ணுறான், டயட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நம்மளும் பண்ணுறோம். அதெல்லாம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும், நம்மளை காப்பாற்றிடும் அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் வாக்கிங் போய் முட்டு வலி வந்து நடக்க மாட்டாங்க, படுத்து கிடக்கிறாங்க. நிறைய பேர் அங்கிட்டு இங்கிட்டு ஓடி அதை இதை சாப்பிட்டு எலும்பு தோலுமாக மாறி இருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு அவசியமே இல்லை. இங்கே சொல்லியிருக்குது பாருங்கள், 4 வருஷம் ரொம்ப அருமையான வைத்தியம் சொல்லியிருக்கு. நமக்கு அடைக்கலம் பலன் எங்கே இருக்குன்னு பாருங்களேன். வாசிக்க மறுபடியும். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல். இப்போ என் நாமத்துக்கு பயந்திருக்கிற, முதலாவது அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் அடைக்கலம். இப்போ என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன் உதிக்கும். இந்த குழந்தை பிறந்த பிற்பாடு பழைய காலத்தில், இப்போல்லாம் அம்மாமாருக்கு அப்படி வளர்க்குறது இல்லை. பழைய காலத்தில் பிள்ளைய குளிப்பாட்டுவாங்க. குளிப்பாட்டி 2 தூக்கி போடுவாங்க, மூச்சு உறிஞ்சுவாங்க, காதுக்குள்ளே ஊதுவாங்க, எல்லாம் ஊதிட்டு காலை சூரிய வெளிச்சத்தில் போய் நெசுவாங்க, அப்படியே காட்டுவாங்க. அப்போ நீங்கள் எந்த கிளவியாவது போய் கேட்டு பார்க்கணும், ஏம்மா இந்த சூரிய வெளிச்சத்தில் காட்டுறீங்க, அதுவும் வெயிலில் போய் காட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வசனத்தின் தத்துவத்தை அவங்க சொல்லுவாங்க. நீதியின் என் நாமத்துக்கு பயப்படுற அவங்க மேலே என்ன செய்யும்? நீதியின் சூரியன் உதிக்கும். அந்த காலை வெயில் ஒரு ஆரோக்கியத்தை காண்பிக்கிறது. அல்லேலூயா. அந்த சின்ன பிள்ளைகளுக்கு இருக்கிற சின்ன சின்ன விஷ கிருமிகளை அந்த வெயில் என்ன செய்து விடும்? அழித்து விடும். அதுபோல உங்க வாழ்க்கையில உங்க சரீரத்துக்கு விரோதமாய் வருகிற எல்லா கிருமிகளையும் அழித்து நீங்க சுகமா சுபிட்சமா இருக்கணும்னு சொன்னா ஒரே வழி கர்த்தருக்கு பயந்து நடக்கிற காரியம். கர்த்தருக்கு பயந்து அதிகாலையில் எழும்பி கர்த்தரை பாடி துதித்து ஆரோக்கியம். 2 பாட்டு பாடிட்டு அப்புறம் இஷ்டம் போல இருக்கக்கூடாது. ஒரு சில மணி நேரம் கர்த்தர் சமத்தில் காத்திருக்கணும். அல்லேலூயா. என் நாமத்துக்கு பயப்படுற உங்கள் மேல் நீதியின் சூரியன் என்ன செய்யும்? உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். இப்ப கழுகு சட்டை சொன்னேன். இப்ப இயேசுவின் சட்டைகளின் கீழ் என்ன இருக்கும்? ஆரோக்கியம் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த வாரம் கோவில்பட்டிக்கு கடந்த மாதத்துக்கு முந்தைய போனேன், மறந்துட்டேன். அப்புறம் போகும்போது நான் அங்கே வாலிபனாக இருக்கும் பொழுது ஒரு போதகர் ஐயா என்னை பார்த்துக்க. இப்போ அவர் வயசாகி கூணு விழுந்து வந்து உட்கார்ந்துருந்தார். நான் பிரசங்கம் முடிச்சுட்டு ஐயாவை பார்க்கணும், எப்பவுமே என்னுடைய பழக்கம். பழைய முதிர்ந்த அனுபவம் உள்ள பரிசுத்தவான்களை பார்த்து பேசி அவங்க என் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணணும்னு சொல்லி விரும்புவேன், ஆசீர்வதிக்க சொல்லி. அவர்கிட்ட போயிருந்தேன். உடனே உட்கார்ந்தோடனே மைக்கை கேட்டார். மைக்கு எதுக்குறா கேட்குறாரு அப்படின்னு பார்த்தா மைக்கை வாங்கிட்டு இந்த வசனத்தை வாசித்தார். அவருடைய நாமத்துக்கு பயந்தவர் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அவர் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் அப்படின்னு சொல்லி வசனத்தை வாசிச்சு சொன்னார். வேதமணியை எப்படி பார்த்தனோ அதே சுறுசுறுப்பு, அதே டோனு, இந்த சத்தத்தை சொல்கிறார் அவர். அன்னைக்கு எப்படி ஆதாந்தரம் இருக்கும்போது கம்பீரித்து பேசுனீங்களோ சாட்சினீங்களோ அதே டோன் இருக்குது. இதாக கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு பயந்து பயப்படுறதுங்கிறது, நீங்கள் ஆதி ஆமத்துக்கு போனீங்கன்னா எது கர்த்தருக்கு பயப்படுற பயம்? அவருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் உண்மையாக கீழ்ப்படிந்து நடக்கிறதா கர்த்தருக்கு பயப்படுற பயம். இதைத்தான் யோசுவாவில் 1ஆம் அதிகாரத்தில் 7, 8, 9 வசனத்தில் வாசிக்கிறோம். உங்களுக்கு அவர் அடைக்கலமாக இருக்குன்னா கர்த்தருடைய வசனத்தை நேசித்து வாசித்து அதன்படி நடக்க வலதுபுற இடதுபுற சாயாமல் அப்படியே நம்ம சுயத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. சுயத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பிரேமலாசுக்கு தெரியும், ரூத்துக்கு தெரியும், இன்னும் பழைய விஷயம் நகோமி, இப்படி பழைய ஆட்களுக்கெல்லாம் தெரியும். நம்ம இந்த இடத்துல கூரை ஷெட்டு போட்டோம், அப்புறம் அட்டை போட்டோம். அட்டை போட்டு இதில் பாதி தான் அட்டை போட்டு நிற்கும் பொழுது மதுரையிலேருந்து ஒரு பெரிய பாஸ்டரை பார்த்து அவங்க ஸ்தாபனத்தில் இணைத்து கொள்ளும்படி வந்தார். பாஸ்டமாக இப்போ அப்போ வீட்டுக்குள்ளே இங்கேயும் வீடு இருக்கும். உடனே காப்பியை போடு, சோறாக்கு, குழம்பு போய் அப்படின்னு சொல்லுவேன். உடனே காப்பியை போட்டு கொண்டாந்து கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அவர் மேலே பார்த்தார், கீழே பார்த்தார். அப்போ ஒரு 4-5 பேன் போட்டிருந்துருப்போம். அந்த அட்டை ரூப்பு போட்டிருக்கும் போது அவர் பார்த்து சொல்ல, இந்த இடம் விலைக்கு வாங்கியாச்சா தம்பி? விலைக்கு வாங்கலையா? அப்போ என்ன இது வாடகையா? 150 ரூபா வாடகை. இந்த ஷெட்டு போடுறதுக்கு எவ்வளோ ஆச்சு? எத்தனையோ 1000 ஆச்சு. அடா கூரே இல்லையே உனக்கு,
முட்டாப்பையெல்லாம் இருக்கிறிய, 3 பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கிற, 3 பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு இதில் போட்டு இத்தனை ஆயிரத்தை செலவழிச்சிருக்க. இதை டெபாசிட் பண்ணால் பிள்ளைகளுக்கு கல்யாணத்துக்கு பின்னாடி அதுகளுக்கு பிரசவ காரியத்துக்கு என்ன ஆகும்? உதவி ஆகும்ல. இப்படியெல்லாம் செய்யாத தம்பி. காலகாலத்தில் இதை காலி பண்ண பாரு, இந்த பணத்தை வாங்க பாரு, வாங்கி சொல்லு நான் ஸ்டேட் பேங்கில் போய் உனக்கு டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னாரு. எதுக்கு யான்னு கேட்டேன். பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணுயா அப்படின்னாரு. பாஸ்டர் அவர் பெரிய ஆளாக தானே சொன்னேன், எனக்கு பாதுகாப்பு ஏசுநாதர் தான் என் பாணியில் சொன்னேன். இன்னைக்கு போடா, இப்படியே தான் நிறைய பேர் கேட்காம கீழ்ப்படியாமல் கெட்டு கீரவத்து போயிடறாங்க. எப்படி போங்க அப்படி போனார். போனார் தாறுமாறாக போயிட்டார். 1 குடும்பம் 2 குடும்பம் ஆச்சு, 3 குடும்பம் ஆச்சு. இன்றைக்கி பிள்ளைகள்லாம் திராட்டில் நிற்கிறாங்க. அவர் கட்டின ஆலயம் சின்ன ஆலயம். அந்த ஆலயத்தில் 3 பிள்ளைங்க. ஆல்ட்டில் சின்ன மகன் நிற்கிறான், நடுவில் பெரிய மகன் நிற்கிறான், அங்கிட்டு மகன் நிற்குது. பிரிக்கிறா 6 நாள் நடத்த விட சர்ச்சில் நடந்துட்டு இருக்கும்போது 3 பிள்ளைங்க 3 கோணத்தில் நிற்கிறாங்க. அவர் எனக்கு என்ன ஆலோசனை கொடுத்தாரு? பாதுகாப்பு. இன்றைக்கி அவருக்கும் பாதுகாப்பு இல்லை, பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை. எதுக்கு சொல்கிறேன்? சாட்சியாக சொல்கிறேன். லேலுயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்போ நம்ம இவ்வளோ ஊழியம் செய்கிறோம். எங்கேயாவது வெளியே போய் உங்கள் பாஸ்டர் டொனேஷன் கேட்டார், காணிக்கை கேட்டார்னு எங்கேயாவது கால் கேட்டிங்களா? எங்கேயாவது கேட்டிங்களா? அப்போ எங்கேருந்து வருது? எங்கேருந்து வந்துச்சு? அந்த ஜெர்மனியில் இருந்தா, அந்த அமெரிக்காவில் இருந்தா, அந்த ஆஸ்திரேலியாவில் இருந்தா. ஐயாட்ட கூட சொல்லுவார், பெரிய ஆள்கிட்ட இருக்கிறீங்க, பெரிய இடத்துல இருக்கிறீங்க. முற்றிலும் நம்முடைய ட்ரஸ்ட் விசுவாசம்தான். அடுத்து நான் வெளிப்படையாக எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், நான் பிடிச்சிருக்கிற மீன் வாயிலிருந்து தான் என்ன செய்கிறேன்? எடுக்கிறேன். நான் பிடிச்சிருக்கிற மீன் யார்? உங்கள் வாயை தான் தோண்டிக்கிட்டே இருக்கிறேன். வெள்ளிக்காசு ஒன்றுனா கொடு. யார்கிட்டயாவது போய் கேட்குறேம்மா? கேட்குறேன். நான் கேட்கறதுக்கு மேலே நீங்கள் கொடுக்குறீங்க, அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இவ்வளோ பெரிய சத்தை கட்டணும்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கற்பனையாக பேசுவாங்க. அவர் அப்படியாக்கும் இப்படியாக்கும், அங்கே அப்படி இங்கே அப்படி. எங்கேயும் எப்படி கிடையாது. எல்லா விசுவாசியும் எனக்கு ஒரே பிள்ளைகள் தான். அல்லேலூயா. ஒன்று போல நேசித்து நடத்துறதுனால மாற்றமில்லாத மாறாத தெய்வம் நமக்கு பாதுகாப்பாக, அரணாக, கோட்டையாக நின்று நம்மை தாழ்ச்சி அடையாமல் நடத்திக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் கை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்களேன். பிரைஸ் தி லார்ட். அதனால் நம்முடைய தேவன் இப்போ அந்த உபாகம் 33:27 வாசிக்க ஆரம்பித்தோம். திரும்ப வாசிங்களேன். அடைக்கலம். அநாதி தேவன் தான் நமக்கு அடைக்கலம். இது வேதமணிக்கு மாத்திரமா? இங்க இருக்கிற உங்க ஒவ்வொருவருக்கும் அவர் அடைக்கலம். அப்புறம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவருடைய நித்திய புயங்கள் தான் நமக்கு ஆதாரம். ஐயா உனக்கு பேக்ரவுண்ட் என்ன அப்படி கேட்பாங்க எல்லாரும். இப்போ கூட போன வாரத்துக்கு முந்தின வாரம் கும்பலாக வந்து கேட்டாங்க, உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட்? ஒரு பெரிய காரியம் நடக்க போகுது மாதிரி இல்லை, நீங்கள் என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க? ஐயோயோ அம்மாம்மா பப்பாப்பா புப்பாப்பா புப்புனாங்க. நான் சொன்னேன், ஒரே பாதுகாப்பு அவர் தாங்க. அவருக்கு இல்லாத எனக்கு என்ன இருக்கு? அவர் தான் ஆதாரம். அருமையாக சொல்லுங்க அந்த வசனத்தின் கீழ்ப்பகுதி. அநாத தேவனே உனக்கு அடைக்கலம். அவருடைய நித்திய புயங்கள்னா என்றென்னைக்கும் மாறாத புயம், புயபலமான கர்த்தர். அல்லேலூயா. அந்த நித்திய புய நமக்கு என்னவா? ஆதாரம். கீழே வாசிங்க. அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். இஸ்ரவேலே நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். நான் இதை குறித்து தான் பிரசங்கம் பண்ண எடுத்துட்டு வந்தேன். வாசிக்கும் போதே மணி 12 போகுது. ஆண்டு சுத்தமான கர்த்தர் அனுமதித்தால் வருகிற நாட்களில் நினைச்சலாம். தொடர்ந்து அவர் எப்படி அடைக்கலம், எப்படி ஆதாரம், எப்படி அரணான கோட்டை, அவர் புய நமக்கு எப்படி பேக்ரவுண்டாக இருக்குது. அதனால் எனக்கு மாத்திரமில்லை உங்களுக்கு சொல்கிறேன், அவர் தான் அடைக்கலம், அவர் தான் கோட்டை, அவர் தான் அரண்.
அவர்தான் உங்களுக்கு ஆதாரம். ஆதாரம்னா ஆங்கிலத்தில் என்ன சொல்லலாம்? பேக்ரவுண்ட் சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு பலன், பின்பலன் அப்படி சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆதாரம்னு சொன்னால், இப்போ மோர் தயிராக்குறோம், பாலை தயிராக்குறோம். தயிராக்கும் பொழுது என்ன நடக்குது? கொஞ்சம் போல் உரமுறை நினச்சிடும், ஊற்றுறோம். அந்த பால் தயிராகிறதுக்கு ஆதாரம் என்னது? அந்த கொஞ்சம் உரம் போடும். அதுபோல் நாம் இந்த உலகத்தில் ஜெய வாழ்க்கை வாழ, ஆசீர்வதிக்கப்பட, விருத்தி அடைய, உயர்த்தப்பட, மேன்மைப்பட, பயமும் திகிலும் கலக்கமும் மாறி தில்லா வாழ நமக்கு ஆதாரம் யார் அப்படி கேட்டா அவருடைய புயமே இல்லாமல் வர வேண்டுமில்லை. அது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, அது நித்திய புயம். அல்லேலூயா. ஆதியும் அந்தமானவர், முதலும் முடிவுமானவர், அல்பாவும் ஒமேகவுமானவர், அவரே நமக்கு ஆதாரமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அனுமதிக்கிற காலங்களை பார்ப்போம். அதனால நம்முடைய பாதுகாப்பு என்பது அவரை தவிர வேற ஒன்றுமில்லை. அப்போ இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம மல்கியால கடைசியில் பார்த்தோம், அவருடைய நாமத்துக்கு ஏசாயாவில் வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் காத்திருக்கிறவர்கள். பேதுருவில் வாசிக்கிறோம், அவர் கைக்குள்ள அவர்களுக்கு தான் அவர் அடைக்கலமாய், பலனாய், கோட்டையாய், அரணாய் இருப்பார். அல்லேலூயா. முழங்கால் படிடுவோம், கண்களை மூடுவோம். பிரைஸ் தி லார்ட். முழங்கால் படிடுவோம், கண்களை மூடுவோம். கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம்.